இன்னைக்கு லேசி மார்னிங் டிஃபனு சாட்டர்டே நூடுல்ஸு. எந்த நூடுல்ஸ் பண்ணாலும் கூட கொஞ்சம் தக்காளி, ஒரு சிட்டிகை உப்பு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் புளிப்பு சுவையோட அந்த கொத்தமல்லி வாசனையோட நல்லாயிருக்கும். எப்போவுமே டொமேட்டோ கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். அது மசிகிற அளவுக்கு விட்டுட்டு இப்போ எடுத்துக்க வேண்டியது தான். கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் எடுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியும் எடுக்கலாம். எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி லேசி மார்னிங் டிஃபனு சாட்டர்டே நூடுல்ஸு. எந்த நூடுல்ஸ் பண்ணாலும் கூட கொஞ்சம் தக்காளி, ஒரு சிட்டிகை உப்பு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் புளிப்பு சுவையோட அந்த கொத்தமல்லி வாசனையோட நல்லாயிருக்கும். எப்போவுமே டொமேட்டோ கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். அது மசிகிற அளவுக்கு விட்டுட்டு இப்போ எடுத்துக்க வேண்டியது தான். கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் எடுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியும் எடுக்கலாம். எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி லேசி மார்னிங் டிஃபனு சாட்டர்டே நூடுல்ஸு. எந்த நூடுல்ஸ் பண்ணாலும் கூட கொஞ்சம் தக்காளி, ஒரு சிட்டிகை உப்பு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் புளிப்பு சுவையோட அந்த கொத்தமல்லி வாசனையோட நல்லாயிருக்கும். எப்போவுமே டொமேட்டோ கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். அது மசிகிற அளவுக்கு விட்டுட்டு இப்போ எடுத்துக்க வேண்டியது தான். கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் எடுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியும் எடுக்கலாம். எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.